ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னையிலேருந்து 7 நாளைக்கு 7 வகையான சாதம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். 7 days 7 ரெசிபி சாதம் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் நாளைக்கு சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1.5 கிளாஸ் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறமா 3/4 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி சேனக்கிழங்கு, மாங்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பல்லாரி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாரி உங்களுக்கு எந்த வகையான காய்கறி தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் சாதப்பொடி தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை குழம்பு மிளகாய் தூளாலும் போட்டுக்கோங்க. நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், லேசாக வதக்கினா போதும். நறுக்கி வச்ச தக்காளியெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ 6 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் ஒன்றா சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறிகளையுமே நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கும் போது சீக்கிரமே வெந்துடும். காயெல்லாம் நல்லா வதங்கிடும், ருசியாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலும் போதும். அப்புறம் கழுவி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் இது காய்கறிகளோடு சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் புளி கரைச்சி வச்ச தண்ணி, மசாலாவோட கலந்து வச்சது அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அளந்து வச்சுருக்கிற தண்ணி, நான் 5 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிட்டேன், அதை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றி நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் நீங்கள் மூடி போட்டு மூடிக்கோங்க. அப்புறமா 5 விசில் விட்டுட்டு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக சாம்பார் சாதம் வெந்து இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா அழகாக பூவாக உதிரியாக நல்லா அழகாக இருக்குது, நல்லா குழஞ்சும் இருக்குது. குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. காய்கறிகள்லாம் சாப்பிடாத குழந்தைகள் கூட சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சதும் பொடி உள்ளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து
நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல பொன்முறுவலாக நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா மிளகா வத்தல் 2 சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக தான் இருக்கும். நல்லா வதக்கி தாளித்ததுக்கு பிறகு தாளித்ததை சாதத்தோட கொட்டி நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இப்போ சூப்பரான அருமையான சாம்பார் சாதம் ரெடி. நல்லா குலைவாக நல்லா இருக்குது. பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான டக்கரான சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்க அப்பளம் பொரிச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அப்பளம் தான் நான் பொரிக்கேன். அப்பளம், ஊறுகாய் எதுனாலும் நம்ம பிடிச்சதை செஞ்சுக்கலாம். நான் அப்பளம் சைடிஷ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி.